நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான 3 விஷயம். அதாவது எஃப்ஐஐ டேட்டா வந்து என்ன இருக்கு, சிபிஐயோட ரிலீஸ் என்ன வந்திருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலோட ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அப்புறம் வந்து கடைசியா வந்து நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐயோட செல்லிங் வந்து இன்னைக்கும் வந்து இருந்திருக்கு. ஸோ 4500 crore பெருமான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து ஒரு 3800 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ டேட்டா வந்து எஸ்டிமேஷனை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலா வந்து எக்கானமிக்கு வந்து நல்லது. பட் மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவா இருக்க வேண்டியது. பட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஃபோர்காஸ்ட் 2025 ஃபோர்காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1.61 பில்லியன் பேரல்ல இருந்து 1.5 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம சார்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டியோட சார்ட்டை வந்து எப்படி நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க நான் உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் மினிட்ஸ் இருக்கு இங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 45 மினிட்ஸ்ல நம்ம நேத்து சொன்ன மாதிரி நேத்து யாரெல்லாம் நம்ம வீடியோ பாத்தீங்களோ ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்வெர்டட் ஹேமருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க. இங்க ஒரு இன்னும் ஒரு ஒரு கேப் அப் ஓபன் ஆச்சு. பட் கேப் அப் வந்து ஹோல்ட் ஆகல. நம்ம 290 லெவல் வந்து 280 290 லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ஷன் வந்தது வந்து இங்க இந்த கேண்டிலோட ஹை பாத்தீங்கன்னா 293. ஸோ இந்த ஜோன் வந்து 293 23 293ல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து கீழே வந்து மூவ்மெண்ட் இருந்தது, ஒரு டவுன் மூவ்மெண்ட். இங்க நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், யாரோ வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஸோ 146 வந்து நம்ம சப்போர்ட் லெவல்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 148. ஸோ 23 148 வந்து இன்னைக்கு லோ. இந்த லோல இருந்து க்ளோசிங் வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா 23 228ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால நாளைக்கு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவா மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த ஏரியால வந்து இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த 300 to 23 300 to 320 ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அடுத்த மூவ் வந்து இங்க கன்சாலிடேட் ஆகி கிராஸ் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 23 380, அப்புறம் பாத்தீங்கன்னா 23 420 இருக்கும். இந்த லெவல் வந்து நமக்கு இந்த லெவல் நாளைக்கு வந்து அப் சைட்ல இருக்கும். டவுன் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 23 228ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல டவுன் சைடு மூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ டவுன் சைட்ல வந்து இந்த 23 160, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 23 140 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23 088, அதுக்கு கீழே 23 040. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கு நமக்கு. இதுக்கு கீழே போச்சுன்னா 22 955 அடுத்த சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கணேசன் signing out until we meet again.